டேய், காலேஜ் படிக்கும்போது உன்னோட நான் அதிகமாக சம்பளம் வாங்கினா என் காலில் விழுவுறேன்னு நீ சொன்னேலடா. நீ 12 லட்சம் சம்பளம் வாங்குற, நான் 12,20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்டா. டேய், இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க இன்கம் டேக்ஸ் ரெஜிமெண்ட்டை நீ ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டியாடா? 12 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருந்தா 1 ரூபா டேக்ஸ் கட்ட தேவையில்லடா. 12 லட்சத்துக்கு மேல 1 ரூபா நீ சம்பாதிச்சினாலும் 60,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு நீ கப்ப கட்டணும்டா. ஏன்டா நண்பா, இது என்ன புது கதையால இருக்கு? நீ 12,20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேல, டாக்ஸ் எல்லாம் பிடிச்சது போக 11,60,000 ரூபாய் தான்டா உன் மொத்த சம்பளமே. இப்ப சொல், உன்னோட ஆறு அதிகமா சம்பாதிக்கிறான்னு. நான் வேற ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பணம் முதலீடு பண்ணி வச்சிருக்கேன். அந்த பணம் குட்டி வேற போட போகுது. ஹலோ, ஆர் பேசுறீங்க சார்? ஹலோ சார், வி ஆர் காலிங் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். சார், நான் டாக்ஸ் எதுவும் கட்ட வேணும்னு சொல்றது கூப்பிட்டீங்களா? உங்களோட 12 லட்சம் சம்பளத்தை நீங்க பேங்க்ல போட்டு சேர்த்து வச்சாலோ இல்ல ஷேர் மார்க்கெட்ல போட்டு அந்த பணம் குட்டி போட்டாலோ நீங்க டாக்ஸ் கட்டி தான் சார் ஆகணும். அப்ப நீங்க டாக்ஸ் கட்டக்கூடாதுன்னா உங்க 12 லட்சம் சம்பளத்தை அருணாச்சலம் படத்துல வர மாதிரி 1 ரூபா விடாம மொத்தமா செலவு பண்ணிடுங்க. அப்ப நீங்க செலவு பண்ணும்போது பொருள் வாங்குவீங்கல்ல, அந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி போட்டு உங்க வரி பணத்தை நாங்க வசூல் பண்ணிப்போம். எது பாப்கார்னுக்கு 12%, அதுல கேரமல் ஊத்துனா 18%, அந்த ஜிஎஸ்டிங்களா? இன்கம் டாக்ஸ்ல குறைச்சி ஜிஎஸ்டி மூலியமா வசூல் பண்றீங்களா டாக்ஸ்? நான் என்னதானே சார் பண்றது? எடே, ஆக மொத்தம் 2 பேரும் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு வழியில கப்பம் கட்ட தான் போறோம். நண்பர்களே, உங்களோட அதிகமா சம்பளம் வாங்க போறேன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி டாக்ஸ் கட்ட சொல்லுங்க.